இனிய காலை வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும். வாழ்க்கையில் ஒரு சூட்சமம் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த சூட்சமத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். அது என்னென்னா, எதன் கூடவும் பற்றில்லாமல் இருப்பது, சாட்சி பாவனையில் வாழ்வது. சாட்சி பாவனையில் வாழ்வது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவி மீது ரொம்ப பிரியமும் வச்சுக்கூடாது. பிரியம் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க மனைவின்னு சொல்லிட்டு பிரிவு சந்திக்க வேண்டிய சூழல் வந்தால் அதை தாங்கிக்கிற மனநிலை இருக்கணும். பட்டும் படாமலும் தமிழில் இன்னொரு வார்த்தை. அன்பு இருக்கணும். அந்த அன்பு பைத்தியக்கார நிலையில் இருக்கக்கூடாது. அவங்க இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார மனநிலையும் இருக்கக்கூடாது. அதைத்தான் சொல்கிறது பட்டும் படாமலும். தாமரை இலை போல் தண்ணீரில் தாமரை எப்படி மிதக்குது, மேலே தானே மிதக்குது, மூழ்கியாக போகுது. அதுபோல் நாம் பட்டும் படாமலும் ஒட்டி உறவாடாமலும் உறவுகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் சுற்றியுள்ள பொருட்கள் மீதிலும். சுற்றியுள்ள பொருட்கள்னால் இப்போ காரு, வீடு, பைக்கு, பணம், குறிப்பாக பணம். இந்த பணத்தின் மீதும் நீங்கள் இதே மாதிரி பற்று ஜாஸ்தி இல்லாமல் பட்டும் படாமலும். இருக்கா வாழ்ந்தேன், பணம் இல்லையா, சரி இல்லை போடா, பணம் இல்லைடா செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போட்டிவாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா ஞான நிலையை தொட்டு விடலாம். ஞானிகள் அனைவருமே எங்கே தெரியுங்களா ஞானம் பெற்றாங்க? இதெல்லாம் மாயை. உன்னை சுற்றி இருக்கிற மனிதன் மாயை, உன்னை சுற்றி இருக்கிற பொருள் மாயை, உன்னிடம் இருக்கிற பணம் மாயை, இப்படி எல்லாமே மாயை 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 என்ற புரிதல் வந்த உடனே என்ன மனுஷன் ஞான நிலையை தொட்டுறான். வாழும்போது ஞான நிலையை நீங்கள் தொட்டுவிட்டால், அதான் ரொம்ப முக்கியம். வாழும்போது இந்த ஞான நிலையை நீங்கள் தொட்டுவிட்டால் துக்கம் என்பது துளி கூட இல்லை, வருத்தம் என்பது வரவே வராது. ஏன்னா நீங்கள் எதுவும் பெரிய அட்டாச்மெண்ட் கிடையாது. எதுவும் வெளியும் தீவிரமான வெறித்தனம் கிடையாது அல்லவா? இருந்தாலும் ஒன்று தான், இழந்தாலும் ஒன்று தான், விட்டு விலகி சென்றாலும் ஒன்று தான். மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா விதத்திலையும் ஒரு தாமரை இலையின் மீது தண்ணீருக்கு மேலே தாமரை இலையை இருப்பது போல பட்டும் படவாமலும் உறவாடாமலும் தீர்க்கமான வெறித்தனம் இல்லாமலும் இந்த பிரபஞ்சத்தில்